ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புதுசாக ஸ்மார்லிங் வந்து எப்படி 3D 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 ஸ்மார்லிங் வந்து எப்படி 3Dயில் கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சாலிட் மாடலிங் பார்க்க போகிறோம். சாலிட் மாடலிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபுல்லாகவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மெட்டீரியலோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செங்கல் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே நமக்கு சாலிடாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வேணும், அந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து 3Dயில் சாலிடாக மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து என்ன கமாண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, ட்ராவில் மாடலிங்கில் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரூட்னு ஒரு கமாண்ட் இருக்கா. இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற கமாண்டு தான் சாலிடாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் போகிறோம். அது வழக்கம் போல் என்ன கேட்குது பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டு எக்ஸ்ட்ரூட் கேட்கும். எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறோம். இப்போ என்ன கேட்குது நம்மட்டோன்னா, ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன். ஆக்சுவலாக இந்த ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன்ங்கிறது என்னென்னா, நம்ம சேஞ்ச் ப்ராப்பர்ட்டியில் திக்னஸ்னு ஒரு கமாண்ட் கொடுத்தோம்ல, அதுவும் இதுவும் ஒன்று தான். சேஞ்ச் ப்ராப்பர்ட்டியில் போகிறப்போ நம்ம திக்னஸ் கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன், அதாவது எவ்வளோ ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், ஒரு 50 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம 50 mm கொடுத்துடலாம். இப்போ இதை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா, as usual நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோன்னா, வி பாயிண்டில் போய்ட்டு 1,1,1 ரைட்டா. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணி பார்த்துக்கலாம், ஷேட் கமாண்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஷேட் ஆகும். பார்த்தீங்கன்னா சாலிட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சா. அன்றைக்கி வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிருந்திருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ நமக்கு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, சாலிடாக வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டை சாலிடாக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன கமாண்ட்னா எக்ஸ்ட்ரூடுங்கிற கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப வரைஞ்சிருக்க ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டாக இருக்கணும்னா, என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். இப்போ ரெக்டாங்கிளாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம். இப்போ இதே நான் ஒரு வேளை இப்போ சர்க்கிள் ட்ராப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னா, ஷாஃப்ட் மாதிரி வந்துடும். நான் வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து இஎக்ஸ்டி கொடுத்தா என்ன எடுத்துக்கும், எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ரைட்டா, செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து ஒரு 150 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜஸ்ட் 150 mm நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போய்ட்டு இதை போய் 3 பாயிண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 1,1,1 கொடுத்துட்டிங்கன்னா தெரியுதா. ஸோ அப்போ ஒரு ஷாஃப்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போது எப்படி வேணுமோ, என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். சரியா, சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, டக்குன்னு எக்ஸ்ட்ரூட்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம பண்ணது வந்து ரெக்டாங்கிள் ஒன்று பண்ணோம், சர்க்கிள் ஒன்று பண்ணோம்ல. இதில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆக்சுவலாக அதுக்கெலாம் பேர் இருக்குல்ல, அதனால் சர்க்கிள் ரெக்டாங்கிள்லாம் ரெகுலர் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்னால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு பாலிலைன் இருக்குது, அதாவது ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம். இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாடலிங்கில் எக்ஸ்ட்ரூட் போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 30 mm நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது வி பாயிண்டில் போய்ட்டு 1,1,1 வந்துருச்சா. இப்போ நீங்கள் ஷேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், வந்துடும். தெரியுதா. ஸோ அந்த மாதிரி வந்து ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அப்போ இர்ரெகுலர் ஷேப் கூட இப்போ எப்படி போகலான்னா, எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சரி, ரைட்டா. ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் போகிறேன். எந்த ஆப்ஜெக்ட்னா எல்லா ஆப்ஜெக்டும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதே 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்குமா அப்படின்னா ஆயிருக்காது. ரைட்டா. இந்த மாதிரி 3Dயில் பார்க்குறப்ப சைடில் கட்டமாக தெரிஞ்சுன்னா அது வந்து சர்ஃபேஸாக தான் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஷேடு கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பண்ண மாதிரி தான் இதுவும் என்ன செய்யும், வரும். ஏன் சார் ஆக மாட்டேங்குது, இப்போ இதுக்கு முன்னால் ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் தான் நான் ட்ராப் பண்ணேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் தான் நான் ட்ராப் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு, சாலிடாக மாறிடுச்சு. இதுவும் ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் இது வந்து என்ன ஆக மாட்டேங்குதுன்னா சாலிடாக மாற மாட்டேங்குது இல்லையா. அப்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே கடன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா அவங்க ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கண்டிஷனும் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ட்ராப் பண்ணியிருக்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சாலிடாக மாறிச்சு பார்த்தீங்களா, அது வந்து நான் எதில் ட்ராப் பண்ணேன்னா பாலிலைனில் ட்ராப் பண்ணேன். ஸோ அது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஆயிரும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதில் ட்ரா பண்ணியிருக்கேன்னா லைனில் ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். நமக்கு வேணால் பார்க்குறப்ப இது ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். AutoCAD எப்படி எடுத்துக்கணும், ஒரு 7-8 லைன் வரைஞ்சிருக்கோம், அப்படி தான் எடுத்துக்குமே தவிர க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் என்ன செய்யாது, எடுக்காது. ஸோ அப்போது எக்ஸ்ட்ரூடில் 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, இப்போ நான் பாலிலைனில் வரைகிறேன். பாலிலைனில் வரைஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக தானே இருக்கும். சப்போஸ் நான் போய் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் சிங்கிள் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கணும், க்ளோஸ் ஆகி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுதான் ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னென்னா, இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து பாலிலைனில் ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி போட்டிருக்கோம், இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் போய் நான் கிளிக் பண்ணணும். ஒருவேளை நானாக போய் கிளிக் பண்ணால் கூட அந்த இடத்துல கேப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸுங்கிற ஆப்ஷன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன 2 கண்டிஷனுமே இதில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்டாகவும் இருக்குது, க்ளோஸ் ஆகி இருக்குது. ஆனால் இதுவும் என்ன ஆகாது, சாலிடாக மாறாது. அப்போ மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து செல்ஃப் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடாது. செல்ஃப் இன்டர்செக்ஷன்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது மேலேயே திரும்ப கிராஸ் ஆகி போகிறது தான் செல்ஃப் இன்டர்செக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், நான் பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ நான் வந்து ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சர்க்கிள்ங்கிறது வேறு ஆப்ஜெக்ட்டு, இப்போ நான் வரைய போகிற லைன் வந்து வேறு ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அதுவே திரும்ப கிராஸ் ஆச்சுன்னா அது வந்து என்னது, செல்ஃப் இன்டர்செக்ஷன். அப்போ AutoCADல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆகலாம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆகலாம், அதாவது இன்டர்செக்ஷன் ஆகலாம், அதெல்லாம் சாலிடாக மாறிக்கும். ஆனால் இந்த மாதிரி செல்ஃப் இன்டர்செக்ஷன் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகாதுன்னா சாலிடாக மாறாது. ரைட்டா, இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, ஆனால் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக வருமானா வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலிலைனில் ட்ரா பண்ணியிருக்கேன், பாலிலைனில் தான் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணால் தான் எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஒருவேளை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2-3 கரெக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம், இதை வந்து இப்போ நான் வந்து ட்ரிம் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரிலாம் ட்ரிம்லாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குமான்னு இருக்காது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும், ஆர்க்கு மட்டும் தனியாக ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணணும், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ரைட்டா, அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிடணும். சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாற்றுறது அப்படின்னா, ட்ராவில் ரீஜியன் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்களா, ரீஜியன், REGION, ரீஜியனுங்கிற கமாண்ட் போயிட்டீங்கன்னா, இப்போ எனக்கு கேட்குது செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா, எந்த ஆப்ஜெக்டில் நம்ம ரீஜியன் பண்ண போகிறோன்னா இதையும் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இங்கே கீழே ஒரு மெசேஜ் வரும் பாருங்க, 1 ரீஜன் கிரியேட்டட்னு வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இந்த செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். புரியுதா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. சரி, இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் வரைகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியுமானா எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், ஏன்னா இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து இன்டர்செக்ஷன் தான், செல்ஃப் இன்டர்செக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இப்படி போயிருந்துச்சுன்னா இதுதான் செல்ஃப் இன்டர்செக்ஷன், இப்படி தான் ஆகக்கூடாது. சரியா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம், இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மாடலிங்கில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடில் போய்ட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டேன். ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் 30 mm கொடுத்துட்டேன். இப்போ நான் போய்ட்டு வி பாயிண்டில் 1,1,1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஷேடு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இப்போ எத்தனை ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கா 2 ஆப்ஜெக்டாக இருக்கா அப்படின்னா 2 ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா. இப்போ ஷேடிங்கில் வேறு ஏதாவது ஒரு இதில் கொடுப்போம். ஷேடடில் கான்செப்ட் சொல் கொடுத்துருக்கேன், ரியாலிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஷேட் பண்ணி காமிக்கும். ஷேட்ஸ் ஆஃப் கிரேயில் கொடுப்போமா, ஷேட்ஸ் ஆஃப் கிரேயில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வேறு ஆப்ஜெக்ட், இது வேறு ஆப்ஜெக்ட். ஸோ
ரெண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு தனித்தனியாக அந்த செப்பரேஷன் தெரியுது பார்த்தீங்களா. எனக்கு இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு சாலிட், ஆக்சுவலாக இது ஒரு சாலிடு, இது வேறு சாலிடு, இந்த ரெண்டு சாலிடு எனக்கு இப்போ என்ன செய்யணும்னா ஒரே சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடிஃபைல சாலிட் எடிட்டிங்னு ஒன்று இருக்கா, இதில் போய் பார்த்தீங்கன்னா யூனியன் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்க இந்த 3 கமாண்டுமே மேத்ஸில் இருக்குது, அதே தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் யூனியன், பொதுவாக யூனியனாலே நமக்கு என்ன அர்த்தம், ஒன்று சேர்றது ஒன்றா இருக்கிறது இல்லையா, அதே தான். ஸோ அப்போ யூனியன் போயிட்டோன்னா இப்போ என்ன கேட்குது பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குதா. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சாலிடையும் இந்த சாலிடையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எந்தெந்த சாலிடை ஒன்றா சேர்க்கணுமோ அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா தெரியுதாப்போ ரெண்டு மெர்ஜ் ஆகி ஒரே சாலிடாக மாறிடும். இந்த மாதிரி ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற சாலிட்ஸை ஒரே சாலிடாக மாற்றணும்னா யூனியன் கொடுக்குறோம். இந்த யூனியன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து யூஎன்ஐ கூட எடுத்துக்கோம், யூனியன் எடுத்துக்கோம். சரியா? சரி, இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சாலிடும் இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, எந்த போர்ஷன்னா இந்த இடத்துல ரெண்டு லைன் இருக்குது, ஒரு ஆர்க் இருக்கா, அந்த இன்டர்செக்ஷன் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ அந்த போர்ஷனை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற போர்ஷன்லாம் நமக்கு என்ன தேவையில்லை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா அதே சாலிட் எடிட்டிங்கில் இப்போ லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கான் இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்கா. அப்போ இன்டர்செக்ட் போகிறீங்க, இன்டர்செக்ட் போனோடனே அதே கேள்வி தான் கேட்கும் பாருங்க, என்ன கேட்குது இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டையும் இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா தெரியுதா. ஸோ அப்போ ரெண்டு சாலிடோட இன்டர்செக்ஷன் போர்ஷனை மட்டும் வச்சுட்டு மீதியை ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். இதுதான் இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷனோட ஷார்ட்கட் வந்து ஐஎன் கொடுத்துட்டா என்ன எடுத்துக்கணும்னா இன்டர்செக்ஷன் எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஐஎன் கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்செக்ஷன் வந்து எடுத்துக்கும். ஐஎன் வந்து இன்டர்செக்ட், ஸோ வந்து எடுத்துக்கும். சரியா? சரி, இப்போது எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா சப்போஸ் நான் இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், டெலீட் பண்ணுறேன். அப்போ என்ன நடந்திருக்குன்னா நான் எந்த சாலிடை செலக்ட் பண்ணணும் அந்த சாலிடு மட்டும் என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும், டெலீட் ஆயிரும். இதுதான் டெலீட் கமாண்ட். ஆனால் எனக்கு இப்போ என்ன செய்யணும்னா இப்போ ஒருவேளை இது சர்க்கிளவே டெலீட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த சர்க்கிள் வந்து ரிமூவ் ஆக போகுது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சர்க்கிள் டெலீட் ஆக போகுது. அப்படி இந்த சர்க்கிள் டெலீட் ஆகுறப்ப இது அடுத்த சாலிடில் எங்கே டச் ஆகிருக்கோ அந்த போர்ஷனை சேர்த்து நமக்கு என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். புரியுதா? இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷனையும் சேர்த்து நமக்கு என்ன பண்ணிடணும், எடுத்துகிட்டு போயிடணும், ரிமூவ் பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சப்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட். பொதுவாக மேத்ஸில் சப்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னென்னா ஒரு சாலிட்லேருந்து இன்னொரு சாலிடை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதுதான். அப்போ நான் சப்ட்ராக்ட் கமாண்ட் தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட வழக்கம் போல் என்ன கேட்குது, செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு மெசேஜ் வரும் பாருங்களேன், செலக்ட் சாலிட் சர்ஃபேஸ் ரீஜன்ஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் அப்படின்னு வருதா. சப்ட்ராக்ட் ஃப்ரம்னு என்ன அர்த்தம்னா எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இப்போ நம்ம எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இந்த ரெக்டாங்கிள்லேருந்து சப்ட்ராக்ட் இடத்துல என்ன செலக்ட் பண்ணணும், இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்ணணும், ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் இந்த யூனியன் இன்டர்செக்டில் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸாக ரெண்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுவோம்ல, இங்கே வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்ட்ராக்ட் ஃப்ரம்ங்கிறப்ப எதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அடுத்த செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப மறக்காமல் ஒரு என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கேட்க பாருங்க, செலக்ட் சாலிட்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் டு சப்ட்ராக்ட். டு சப்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்னா எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதான் டு சப்ட்ராக்ட். எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், நம்ம இந்த சர்க்கிளை வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டு சப்ட்ராக்டாக எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இப்போ சப்ட்ராக்ட் ஆகிடும். நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ நான் என்டர் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அப்போ டு சப்ட்ராக்ட்னு செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக போயிடும். அது போகிறப்ப இந்த சாலிடில் எங்கே எவ்வளோ இடம் டச் ஆகிருக்கோ, என்ன போர்ஷன் டச் ஆகிருக்கோ அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இப்போ வந்து ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிற ரெக்டாங்கிள் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெக்டாங்கிள் பிளேட். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஹோல் என்ன அளவுக்கு க்ரியேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். முதல்ல ரெண்டையும் சாலிடாக மாற்றணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராவில் மாடலிங்கில் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் போகிறோம். போயிட்டு எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டு, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 mm 30 mm ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஆட்டோகேடு என்ன பண்ணும்னா ரெக்டாங்கிளையும் சாலிடாக மாற்றிடும், சர்க்கிளையும் சாலிடாக மாற்றிடும். இப்போ இதுக்குள்ளே நமக்கு ஹோல் வேணும்னா நம்ம என்ன செய்கிறோம்னா சப்ட்ராக்ட் கமெண்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்டோட ஷார்ட்கட் வந்து எஸ்யூ கொடுத்தா சப்ட்ராக்ட் எடுத்துக்கும்.
பார்த்தீங்களா? இப்போ சப்ட்ராக்ட் ஃப்ரம்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணிடுறோம். டு சப்ட்ராக்ட்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே இருக்க அந்த சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோல் வந்துடும். பார்த்தீங்கன்னா உள்ளே ஹோல் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஹோல் வந்துடும். ஸோ இது எல்லாமே முக்கியமான கான்செப்ட். இன்றைக்கி எடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் 3D கமெண்ட்ஸ் 3D ட்ராயிங்லாம் போட முடியும். ரைட்டா? ஸோ எல்லோரும் கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.